தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, வெளிநாட்டில் உள்ள எம்பி கதிர் ஆனந்திடம் சோதனை நடத்த அனுமதி பெற்று இருப்பதாக ED அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜான் பிரிட்டோ இணைகிறார். வணக்கம் ஜான் பிரிட்டோ, விவரங்கள் என்ன? வணக்கம். வேலூர் மாவட்டம் காத்தாடி பகுதியில் உள்ள திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகனுடைய இல்லத்தில் இன்று காலை ED அதிகாரிகள் சோதனை செய்வதற்காக வந்திருந்தனர். எனினும் தற்போது வீடு பூட்டப்பட்டிருக்கிற சூழலில் அதிகாரிகள் காலை முதலே காத்திருக்கிறார்கள். அமைச்சர் துரைமுருகன் சென்னையிலும் அவரது மகனும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிர் ஆனந்த் துபாயிலும் இருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் தற்பொழுது துபாயில் இருந்து வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் கட்சியின் மூத்த நிர்வாகிகளை செல்போன் வாயிலாக அழைத்து வீட்டில் சோதனை செய்து கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் உள்ளே காத்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரியிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டை சோதனை செய்ய அனுமதி வழங்கிவிட்டார், நீங்கள் சோதனை செய்யலாம் என தெரிவித்திருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்களுக்கு முறையாக மெயில் மூலமாக அதற்கான ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் யாருடைய முன்னிலையில் வீட்டை திறந்து சோதனை செய்ய வேண்டும் என்பதை அதில் முழுமையாக குறிப்பிட்டு அனுப்பும் பட்சத்தில் அவரது முன்னிலையில் தற்போது வீடானது திறக்கப்பட்டு சோதனை செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த தகவலானது நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரிடமிருந்து மெயில் வந்த உடனடியாக அவர் யாரை குறிப்பிட்டிருக்கிறாரோ அந்த நபரின் முன்னிலையில் வீடு திறக்கப்பட்டு சோதனையானது தொடங்கும் என தெரிகிறது. தற்பொழுது அமைச்சர் துரைமுருகனுடைய நெருங்கிய ஆதரவாளரான பூஞ்சலி சீனிவாசனுடைய வீடு மற்றும் அவரது உறவினர் தாமோதரன் வீடு, கிங்ஸ்டன் கல்லூரி ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. 15 அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொண்ட குழுவினர் சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது தொடர்ச்சியாக அமைச்சர் துரைமுருகனுடைய வீடு இருக்கக்கூடிய காட்பாடி காந்தி நகர் பகுதியில் அதிக அளவிலான கட்சி நிர்வாகிகள் சேர்ந்து வருகின்றனர். தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அவரது வீடு இருக்கும் பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் சற்று பரபரப்பான சூழலில் காணப்படுகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜான் பிரிட்டோ.